நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு செழிப்பான ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுற்றத்தார்கள் அதிகம். கார்மேகம் போன்ற அடர்ந்த நிறமும் வலிமையான உடலும் கொண்ட உறவினர்கள் எப்போதும் அவரை சூழ்ந்திருப்பார்கள். இந்த உடலும் இந்த உறவுகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்ற மமதையில் அவர் வாழ்ந்து வந்தார். காலம் தந்த பாடம். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் முதுமை அவரை தழுவியது. அப்போதுதான் அவருக்கு ஒரு கசப்பான உண்மை புரிந்தது. மேகம் கலைவது போல ஒரு காலத்தில் வலிமையாகத் தெரிந்த அவரது உடல் மெல்ல தளரத் தொடங்கியது. அந்த ஊரின் பெரியவர் ஒருவர் அவரிடம் சொன்னார், "மகனே, இந்த உடல் இன்று அழகாகத் தெரியலாம். ஆனால் உயிர் பிரிந்ததும் இது வெறும் சதைப்பிண்டம். இறுதியில் இது காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் உணவாகப் போகிறது, அல்லது சுடுகாட்டுத் தீயில் சாம்பலாகப் போகிறது. இதுதான் இந்த உடலின் இறுதி சொத்து." மரண பயம். இதைக் கேட்டதும் அவருக்கு பயம் கவ்விக்கொண்டது. வானத்திலிருந்து யமன் தன் கூர்மையான சூலாயுதத்துடன் இறங்கி வந்து தன் உயிரை குத்திக் கொண்டு போகும் காட்சியை நினைத்து அவர் நடுங்கினார். மரணத்தின் போது ஏற்படும் அந்த துயரத்திலிருந்து என்னை காப்பவர் யார் என்று ஏங்கினார். தஞ்சம் புகுதல். அவர் நேராக பாக்கம் என்னும் தலத்தில் வேலேந்தி நின்ற முருகப்பெருமானின் சந்நிதிக்குச் சென்றார். அங்கு விழுந்து வணங்கி வேண்டினார், "இறைவா, யமன் வரும்போது நான் அஞ்சி நடுங்கக்கூடாது. நீ என் அருகே வந்து என் குறைகளை விசாரித்து உன் திருவருளைத் தர வேண்டும். வெறும் உயிரைக் காப்பது மட்டும் போதாது. என் நாவினால் உன்னை புகழும் ஞானத்தைத் தா. உன்னை பாடும் தமிழ் அறிவையும் நூல் அறிவையும் எனக்கு அருள் செய்." முருகனின் பெருமை. அப்போது அங்கிருந்த புலவர் ஒருவர் முருகனின் சிறப்பை அவருக்கு எடுத்துச் சொன்னார். "பயப்படாதே, இந்த முருகன் சாதாரணமானவன் அல்ல. போர்க்களத்தில் அசுரர்கள் திசைக்கொருவராக சிதறி ஓடும்படி தன் கூரிய வேலால் சண்டை செய்தவன். தேவர்களின் சிறையை மீட்ட உக்கிரமான வீரன். அதோடு மட்டுமல்ல, ஞானத்தின் உருவமான சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை உபதேசித்த மகா குரு இவன்." முடிவு. முருகனின் அந்த வீரத்தையும் கருணையையும்